வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் மண்பானை சிக்கன் பார்க்க போறோங்க. ரொம்ப ஈஸி. புதுசா கல்யாணமானவங்க, பேச்சுலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு யாராவது சமைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இது ஈஸியா சமைக்கலாம். இது வறுக்கிறது அரைக்கிறது எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு அருமையான ரெசிபி. டேஸ்டா பண்ணணும், ரொம்ப சிம்பிளா பண்ணணும், நல்ல கிராண்டான டேஸ்டா இருக்கணும், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாங்க. இப்போ மண்பானை சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. சிக்கன் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 100 மில்லி எடுத்திருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு, பச்சை மிளகா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம், தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனுங்க. அவ்வளவுதாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம அடுப்புல மண் சட்டி வச்சுட்டோம். ஆனா அடுப்பு பத்த வைக்க வேண்டாங்க. அதுக்கு முன்னாடி மண் சட்டியில நம்ம எல்லாமே சேர்த்திக்கலாம். முதல்ல சிக்கன் கழுவி 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேங்க, அதை சேர்த்திக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கிற அளவு எல்லாமே கரெக்டா இருக்குது. இதோட நல்லெண்ணெய்ங்க, சின்ன வெங்காயம், நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி அடுத்தது இஞ்சி பூண்டு, இதோட 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இதுக்கு அடுத்தது பவுடர் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கு அடுத்தது சிக்கன் மசாலா. இது ரொம்ப மைல்டான டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்ப காரசாரமா இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாங்க. அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்தது மல்லித்தூள், இப்ப பாருங்க எல்லாமே போட்ட கொத்தமல்லி உப்பு மட்டும்தான் இருக்குது. இப்ப உப்பையும் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு அடுத்தது நல்லா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு, சும்மா ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்ப பாருங்க அடுப்பு பத்த வச்சுட்டோம். எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதுக்கு மேல வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை ஒண்ணு சேர்த்திக்கலாங்க. மேல மூடி போட்டு அப்புறம் மூடிக்கலாம். பாருங்க வாழை இலை போட்டு தட்டம் போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டுங்க. அடுப்பு சிம்ல வச்சிடலாங்க. இப்போ இந்த சிக்கன்லயே தண்ணி விட்டு வரும். நல்லா வேகுங்க. மசாலா எல்லாமே நல்லா வெந்து நல்ல பச்சை வாசம் போயிருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். திடீர்னு நல்ல ஒரு ஒன் பாட் சிக்கன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சிம்ல இருக்கட்டுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப பாருங்க, நம்ம சிக்கன் எல்லாம் போட்டு இலை போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அடுப்பு கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கங்க, ஆனா அடி பிடிச்சிக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு.
திறக்கும் போதே நல்ல வாசமா இருக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இலையுமே எவ்வளவு நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்க. இலை நல்லா சுருங்கிருச்சு. இலையை எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு பாக்கலாம்னா, இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. அப்ப வந்து சிக்கனும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே நல்லா தண்ணி விட்டு மறுபடியும் மசாலோட நல்லா வேகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஜூசியா நல்லா இருக்கு. இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப பாருங்க நல்லா பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப பாருங்கதா எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்க. பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருச்சு சிக்கனு. அவ்வளவுதாங்க, நம்ம மண்பானை சிக்கன் ரெடிங்க. இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப வந்து இதுக்கு வதக்கி அரைக்கிறது அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது நல்ல வாசமா நல்லா இருக்குங்க இந்த சிக்கனு. நீங்க நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க மண்பானை சிக்கன், கிராமத்து சிக்கன் அந்த மாதிரி எல்லாம். நீங்க இந்த மாதிரி மண்பானையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து 4 டிப்ஸ் தாங்க. மண்பானையில செய்யுங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாய், அதுக்கு அடுத்தது வந்து நல்லெண்ணெய், அதுக்கு அடுத்தது வாழை இலை. வாழை இலை போட்டோம்னா அந்த வாழை இலையோட வாசத்துல வந்து இன்னும் சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியா நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம சிக்கன் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மண்பானை சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. ரொம்ப முக்கியமா வந்து மண்பானையில செய்யுங்க. அதாவது பச்சை மிளகாய் சேர்த்திக்கிங்க. வாழை இலை போட்டு நீங்க மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா அந்த வாழை இலையோட டேஸ்டோட இன்னும் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து முக்கியமா ரச சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாங்க. நல்லா ஜூசியா நல்லா இருக்கும். அதாவது வந்து மீடியமா காரமா இருக்குங்க. இது ரொம்ப காரசாரமா இருக்காது. இது ரொம்ப டேஸ்டியான மண்பானை சிக்கன். நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இனி தீபாவளி வருது. முறுக்கு, அதிரசம், லட்டு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணுங்க. நாங்க நல்ல முறையா செஞ்சு தர்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.